அன்பு நெஞ்சங்களே, ஸ்ரீதன்யா டெக்னிக்கல் அஸ்ட்ராலஜி ஸ்ரீதரின் வணக்கம். நாம் 27 நட்சத்திரங்களை பற்றியும் அந்த நட்சத்திரத்துக்கு உரியவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் ஒவ்வொரு பதிவிலையும் பார்க்கலாம். பூராட நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம். நட்சத்திராதிபதி சுக்கிரன். பூராடம் தனுசு ராசியில் வரும். ஸோ தனுசு ராசியோட அதிபதி குரு. ஸோ இந்த நட்சத்திரக்காரங்களுடைய பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, குருவுடைய சாரமும் சுக்கிரனுடைய சாரமும் சேர்ந்து இருக்கும். பொதுவாகவே இவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிர்வாகத்திறன் அதிகமாக இருக்கும் இவங்க கிட்ட. அதே மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்தாக்கா அதை எடுத்து கூட கொஞ்சம் ஆளுங்கள்லாம் வச்சுக்கிட்டு அந்த பொறுப்பை அழகாக முடிச்சு கொடுப்பாங்க. சொன்ன வாக்கை இவங்க காப்பாற்றுவாங்க. இவங்க அரசு சம்பந்தப்பட்ட பதவியில் இருப்பாங்க. அரசு துறைக்கு சப்போர்ட்டாக இருக்கிற இல்லை தொடர்புடைய ஒரு பதவியிலையும் இருப்பாங்க. பொதுவாகவே இவங்களுடைய குணங்கள் பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, வழிகாட்டுறத இவங்க சிறப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி கடுமையான வாக்குவாதங்கள் செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாக்கா அவங்களுடைய தரப்பு வாதத்தை பார்த்தீங்கன்னா நல்ல கடுமையாகவே வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஸோ சிறந்த பேச்சாளர்களாக இருப்பாங்க. இந்த வக்கீல் அந்த மாதிரி தொழிலில் இருப்பாங்க. பட்டிமன்ற பேச்சாளர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே இருந்தாலும் நெகோஷியேட் பண்ணுற பொசிஷனில் இருப்பாங்க. சேல்ஸில் இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க பேசிக்காக ரொம்ப நல்ல குணம் உடையவர்கள் தான். பொய்யெல்லாம் பேச மாட்டாங்க. ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. அதே சமயத்தில் தனக்கு முன்னாடி நடக்கிற தப்பலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. தட்டி கேட்கக்கூடிய ஒரு துணிவு அவங்களுக்கு இருக்கும். இவங்க பாசம் அப்படின்னு பர்சனல் விஷயங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்ப்பாசம் அதிகமாக இருக்கும். தாய்க்கு பிடிச்ச ஒரு மகனாக இருப்பாங்க. அதே மாதிரி தன்னை சார்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள இவங்க கேர் பண்ணிப்பாங்க. ஓகே, நம்மளை சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்க முன்னேறதுக்கான வழிகளும் அவங்களுக்கு வழிகாட்டுறதுலையும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலையும் அட்வைஸாகவும் சரி இல்லை ஃபினான்ஷியலாகவும் சரி உதவி பண்ணி அவங்கள சார்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணுறது அவ்வளோவா பிடிக்காது. தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற நினைப்பிலும் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சும் வச்சுருப்பாங்க. ஒரு பக்கம் அடுத்தவங்களோட அறிவுரைகள்லாம் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும் இவங்ககிட்ட. நான் சொன்னேன் இல்லையா, வாக்குவாதம் பண்ணுற குணம் இருக்குன்னாலே அப்போ முன்கோபமும் இருக்குன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி மற்றவங்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு திறமை இருக்கும். அது ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கும். சில டைமில் அது டாமினேட்டிங்காக இருக்க மாதிரியும் தெரியும். ஸோ இவங்களுக்கு அதுக்கேற்ற பதவியில் இருந்தாங்கன்னா, ஒரு போலீஸில் ஒரு உயர்துறையில் இருக்காங்க, ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு விஜிலன்ஸில் இருக்காங்க, சிபிஐயில் இருக்காங்கன்னாக்கா இவங்களுடைய அந்த குணத்துக்கு அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனினா கூட பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆப்ரேஷன் மேனேஜர் இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னா இருப்பாங்க. ஸோ அந்த டீமை பார்த்திங்கன்னா அவருடைய நோக்கத்தை நோக்கி அந்த டீமை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போவாங்க. அதே மாதிரி எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய அந்த திறமை, நிர்வாக திறமை இருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு வாழக்கூடியவங்க. நல்லா வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கும். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையும் உயர்த்திக்கிட்டு தன்னை சுற்றி இருக்கவங்களுடைய வாழ்க்கையும் உயர்த்துக்கும், தன்னை சுற்றி இருக்கவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துறதுக்கும் பார்த்திங்கன்னா இவங்க நல்ல அதுக்கான முயற்சி செய்வாங்க. ஸோ நேர்மையானவங்கன்னு சொன்னேன் இல்லையா, பேசிக்காக பார்த்திங்கன்னா இவங்க நல்ல பேர் எடுத்து தான் இருப்பாங்க. இவங்க நல்ல பேரும் இருக்கும். கண்ணியமான ஒரு ஆள் அப்படின்னு ஒரு மதிப்பு, மரியாதை, பயம் கலந்து இவங்க மேலே இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த பூராட நட்சத்திரக்காரங்க ஒரு நேர்மையான, கண்டிப்பான, அடுத்தது உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.